ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கன்மலை வெளிச்சம் என்ற இந்த வார்த்தையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்ததாமே இந்த கடைசி நாள் எழுப்புதலிலே கர்த்தர் உங்களை காண வைப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே இந்த கடைசி கால எச்சரிப்பு, கடைசி கால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யாவரும் கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி காலம் செல்லாது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த கடைசி கால எழுப்புதல் நாட்களிலே, தேவனுடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிற நாட்களிலே, ஒவ்வொரு வேதாகமத்தின் வெளிச்சத்திலே ஒவ்வொரு பாத்திரங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பிலே, தரிசனத்திலே, திட்டத்திலே அவர் இன்றைக்கு வைத்திருக்கிற உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளை உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் கட்டளையிடுகிறார். அப்பொழுது சொல்லுகிற பொழுது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, மோசே இடத்துல பேசுகிறார். இந்த ஜனங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, மோசே கன்மலையில கொடிமுடிக்கு போகிற பொழுது இரவும் பகலும் 40 நாள் தேவ சமூகத்திலே இருக்கிற பொழுது இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஆரோன் அங்கு இருக்க, மற்றவர்கள் எல்லாம் இருக்க, மோசே மாத்திரம் தேவனை சந்திக்க 40 நாள் இரவும் பகலும் குடியாமலும் புசியாமலும் தேவ சமூகத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கட்டளையாய் பெற்றுக்கொண்டு வர தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை தங்கள் தெய்வமாக எண்ணி அந்த பொன் கன்றுக்குட்டி தான் தங்களை வழிநடத்துறது என்று ஆரோனிடத்தில் சொல்லி, அதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனும் தவறு என்று சொல்லாமல் அந்த ஜனங்கள் நெருக்கிறது நிமித்தமாக ஆரோனும் அதற்கு சம்மதித்து அவன் செய்த செயல்களை ஆண்டவர் கர்த்தர் அங்கிருந்து மலையிலிருந்து பார்த்து, இந்த ஜனங்கள் தனக்கு பொல்லாத காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி மோசேயிடத்தில் பேசுகிறதை நாம் இந்த அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், மோசே இந்த ஜனங்கள் எவ்வளோ பெரிய மிக பாதகமான செயலை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் எரிச்சல் உள்ள தேவனாய், கோபம் மூண்டவராய் மோசேயிடத்தை சொன்ன பொழுது, மோசே அந்த கன்மலையிலிருந்து இறங்கி வந்து இந்த ஜனங்கள் செய்ததை பார்த்து, ஆண்டவர் தன் கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத பரலோகத்துடைய பொக்கிஷமாகிய தேவனுடைய கைவிரலினாலே எழுதப்பட்ட அந்த பொற்பலகையை, அந்த பொன்னான வார்த்தைகளை இந்த ஜனங்கள் மண்ணான இந்த மனிதர்கள் மேலிருந்த அருவருப்பான இவர்கள் மேலிருந்த அந்த கோபம், அதை மோசே எரிந்து உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவரை நாம் எப்படி எரிச்சல் ஊட்டுகிறோமா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமா, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோமா, இல்லை ஆண்டவருக்கு மனமடிவை உண்டாக்குகிறோமா? பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரியே, கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அழைத்தார்? பாருங்க, இந்த மோசேயை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற வாழ்க்கை. அப்ப இந்த மோசே அழைக்கும் பொழுது தேவனிடத்தில் இந்த மோசே எப்படியெல்லாம் பேசினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு உறுதுணையாக வாயாக ஆரோனையும் கொடுத்தார். அப்படி கொடுத்து இந்த ஜனங்களை வழிநடத்தி
இந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு தேவையான மன்னாவையும் காடையும் இன்னும் வானத்து பனித்துளியாகிய கொத்தமல்லி மன்னாவையும் தேவ தூதர்கள் உண்ணும் உணவையும் கொடுத்து இவர்களுக்கு எந்த விதமான உபத்திரம் இல்லாமல் மகிமையாய் நடத்தி வந்த தேவன். ஆனால் அப்பேற்பட்ட தேவனை கர்த்தரை இந்த ஜனங்கள் துக்கப்படுத்தினார்கள். விக்கிரகத்தை வணங்கி தேவனுடைய மகிமையை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் புகழ்ச்சியும் ஒரு கல்லுக்கும் ஒரு புன் கன்றுகுட்டிக்கும் ஒரு தோப்பேத்து விக்கிரகங்களுக்கும் இன்னும் சிலைகளுக்கும் அருவருப்பானவைகளுக்கும் செலுத்தி தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் எந்த இடத்துல அசட்டை பண்ணுகிறோம்? ஏன்னா தேவனுக்கு முதல்ல பிடிச்சதை கீழ்ப்படிதல். தேவனுக்கு முதல்ல பிடிக்காதது கீழ்ப்படியாமை. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய எந்த ஊழியமெல்லாம் செய்யல. அழைத்தார், கானானை காண்பித்தார், நீ இப்படி போக வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்போது அவரிடம் பேசுவார், அவர் போவார். ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியம் என்று சொன்னால் அவர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார், அது அவருக்கு கிருபையாய் எண்ணப்பட்டது. அப்ப இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது உங்களுக்கு எனக்கு மிக முக்கியமானது. எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் எந்த ஆத்துமா கீழ்ப்படுகிறதோ அந்த கீழ்ப்படிதான் மேல்படியை தொடுவதற்கு நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும். கீழ்ப்படியாமை என்ன வசனம் சொல்லுகிறது? தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறாராம். ஆகவேதான் கீழ்ப்படிதனுடைய ஆசீர்வாதம் நாம் உபாகம் 28:1 வாசிக்கிறோம். பாருங்க, இப்ப என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த மனுபுத்திரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இப்ப மோசே ஆண்டவரோடு 40 நாள் இருக்கிறார். இந்த ஜனங்கள் கீழே இருக்கிறார்கள், ஆரோன் கூட இருக்கிறார். ஆனால் மோசேக்கு என்ன ஆனதோ என்று தெரியவில்லை என்று சொல்லி இவர்களுக்காக ஒரு சொரூபத்தை, ஒரு பொன்கன்று குட்டியை செய்து கொண்டு தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். அந்த துக்கப்படுத்தின காரியத்தை மோசே கிட்ட சொல்லி ஆண்டவர் மிகவும் கோபம் உண்டவராக, விசனப்பட்டவராக, கடும் கோபம் உண்டவராக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசுகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியத்தை செய்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு விரும்பாத காரியத்தை செய்கிற பொழுது நம் மேலே தேவனுக்கு கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் தான் வரும். அதனால நமக்கு ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு உடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு தரித்திரம், உடைய வாழ்க்கையில மரணக்கட்டுகள், வியாதிகள், தரித்திரங்கள், சாபங்கள் தொடர்ந்து என்னை பிடித்து கொண்டு தலைமுறையாக இருக்கிற பல பாவங்கள், பில்லிசுனிய மாந்திர கட்டுகள், இன்னும் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனைகள், அருவருப்பான காரியங்கள், பொய்யான காரியங்கள், என்னால் விடவே முடியாத சிறையிருப்புகள், இது என்னை கட்டி வைத்திருக்கிற பலவிதமான போராட்டங்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் அந்த சிறையிருப்புக்குள்ள, அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள உங்களை அடைத்தது யார்? ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வசனம் நமக்கு திருவுளம் பற்றுகிறது. ஆகவே அந்த குமாரன் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி விட்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார், நம்முடைய அக்கிரங்களை மன்னித்து விட்டார். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை சரீரத்தினால மாத்திரமல்ல ஆவியினாலும் விடுதலையாக்கி இருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை, வல்லமைகளை கொடுத்து நம்மை அவருடைய அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து கடைசி காலத்துல, கர்த்தருடைய வருகையின் காலத்துல, ஏன்னா எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும், கடவுளுக்கும் பக்தனுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய அதிபதிக்கும் ஒரு சாமானியமான வெகுஜனத்துக்கும் ரொம்ப தூர இடைவெளி இருக்கும். அதிகாரத்தில் உள்ளவர்களே அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் நெருங்க முடியும். எஜமான வேலைக்காரன் அவளை ஈஸியா பார்த்து விட முடியாது. இப்ப இதையெல்லாம் சிலுவையில உடைத்து, இதையெல்லாம் நீக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து நமக்காக ஜீவனையும் கொடுத்து தன் ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்காக சிலுவையில கொடுத்து
நமக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து இன்னென்ன பிரகாரம் நடக்க வேண்டும், என் கற்பனைகளை கட்டளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் நாம் மனம் திரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பாருங்க, மனம் திரும்பாத பாவிக்கு கொஞ்சம் மன்னிப்பு ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கலாம். ஆனா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அவர் வருகையை அறிந்து இது கடைசி காலம் என்று எச்சரிக்கை தெரிந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி புதிதாய் பிறக்காவிடு, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்காவிட்டால் நமக்கு ஐயோ. ஏன் என்று சொன்னால் பரலோகத்திலே நீங்கள் போக முடியாது. எல்லாம் தெரிந்தும் அறியாமல் செய்கிற பாவத்துக்கு தண்டனை குறைவு, அறிந்தே செய்கிறவர்களுக்கு மிக மோசமான தண்டனைகளையும் பாதாளத்தையும் நாம் அங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பாருங்க, இந்த ஜனங்களை வழிநடத்த மோசே என்ற ஒரு தாசனை கொண்டு நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது கீழ்ப்படியாமையினால சாபம் வருகிறது. பாருங்க, அவருடைய கட்டளை மீறினால் சாபம் வருகிறது. கற்பனை கட்டளைகளை கை கொண்டால் அவருடைய எச்சரிப்பை மீறுகிற பொழுது மரணம் வருகிறது. அவருடைய கட்டளையை மீறினால் சாபம் வருகிறது. கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால் நித்திய நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமையிலே இன்றைக்கு மனுக்குலம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவருடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். அவருடைய கட்டளையை கை கொண்டால் ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு முடிவு புரிந்து நிலைத்து நின்றால் நித்திய ஜீவன் கிடைக்கும், நித்திய ராஜ்யம் கிடைக்கும், நித்திய பரலோகம் கிடைக்கும், நித்திய ஜீவகிடம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த பிரியமாய் இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போகாதாது. அந்த ரட்சிப்பில் அனுதினமும் கர்த்தருக்கென்று கை கொண்டு முடிவு புரிந்து நீங்கள் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் அவருடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உபாகம் 28:1 நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 28:1 படி சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, உண்மையாய் செவி கொடுப்பவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா உண்மை என்று சொன்னால் இயேசு, நன்மை என்று சொன்னால் இயேசு. அப்ப உண்மையாய் அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு உண்மையாய் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஆத்துமா, அவருடைய காதுல, அவருடைய வார்த்தையை அவருடைய சரீரமாய் நீங்கள் பாவித்து அவரை போல மாறி பிதாவுக்கு அவர் எப்படி கீழ்ப்படிந்திருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை அப்படியே கேட்கிற பொழுது நம்ம மேல ஆசீர்வாதம் வந்து பலிக்குமா? ஆம் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க நாட்கள்ல, இந்த நாட்கள்ல இதை நீங்க உங்களுக்குள்ள அநேக கேள்வி வரலாம். நான் வாரந்தோறும் சபைக்கு போறேன், நான் நிறைய ஊழியங்களை செய்கிறேன், தினமும் எப்போ பார்த்தாலும் சோத்திரம்தான். எங்கே உபவாச கூட்டம் நடந்தாலும், எங்கே அற்புத பெருவிழா நடந்தாலும், எங்கே ஆசீர்வாத பெருவிழா நடந்தாலும், எங்கே எழுப்புதல் கூட்டம் வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் போகிறேன், எல்லாம் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சாபமான காரியங்கள், பலவிதமான பற்றாக்குறைகள், பலவிதமான தரித்திரங்கள், பலவிதமான ஆக்சிடென்ட்டுகள், பலவிதமான இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது, எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு சுதந்திர வீதம் இல்லை, என்னால் சரியாக ஊழியம் செய்ய முடியலை, என்னால் எந்த காரியத்தை நிறைவேற்ற முடியல, என் தொழிலில் நஷ்டம், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு தேவையான பண காரியங்களை என்னால் செயல்படுத்த முடியல, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடத்த முடியல, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு சொந்த வீடு வாசல் இல்லை, ஒரு சொந்த வாகனம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா?
ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாக அவருக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுக்கிற பொழுது, உண்மையாய் நடக்கிற பொழுது, உண்மையாய் கேட்கிற பொழுது, உண்மையாய் இதை பற்றி கொள்ளுகிற பொழுது, உண்மையாய் நீ கீழ்ப்படுகிற பொழுது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பலித்தால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்களுக்கும் அது பலிக்கும். அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 2 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். உபாகம் 28:3 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருகஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 5 உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படலை, உன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தரித்திரம், எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னால், அப்ப ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், கீழ்ப்படிதலாய் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. அதனால கீழ்ப்படியாமையுடைய சாபந்தான் இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரித்து போட்டதே. கீழ்ப்படியாமையின் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமையுடைய செயல்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல கோபம் வர செய்தது. ஆகவே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காரியங்கள் உனக்கு ஜெயமாய் வாய்க்கப்படவில்லை என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு கீழ்ப்படியாமான காரியங்கள் இடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இருக்கிற இடத்துல ஆண்டவரே என் தலைமையில உங்களுடைய வலது கரத்தை வைத்து நீங்க சொல்லுங்க, என் மேல இருக்கிற சாபெல்லாம் போகட்டும், என் கீழ்ப்படியாம எல்லாம் போகட்டும் ஆண்டவரே, இனி நான் இன்று முதல் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இந்த வருஷத்துல, இந்த நாளில் உங்கள் மீது உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். சிங்குலரா சொல்லி இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி இருக்கிறார். நீங்க பார்க்குற சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், படுக்கையில நீங்க படுத்துக்கொண்டு பார்க்கலாம், ஒருவேளை நீங்க ரிட்டையர்டு பர்சனா இருக்கலாம், இல்ல முதிர் வயது தாய் தகப்பனா இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், அடுத்த வழிக்கு உங்களுக்கு ஆகார தேவைக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலம் ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லி நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இல்ல யாருமே எனக்கு கை கொடுக்கல, எல்லாம் முடிந்து போனது என்ற சூழ்நிலை இருக்கலாம். இதுவரைக்கும் நீ கீழ்ப்படியல. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீ உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பொழுது, உண்மையாய் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற பொழுது, உண்மையாய் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு வாழுகிற பொழுது உங்கள் மேல் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப உங்க வீட்டுல மாப்பு செய்கிற தொட்டியிலும் சரி, உங்க கூடையிலும் சரி, உங்க எண்ணெய் களஞ்சியத்திலும் சரி, ஒரு நாளும் குறைவுபடாது. ஏன் தெரியுமா? அல்ல ஆகாரத்தை அமுதத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு உன்னோடு இருப்பார். யாருக்கு? கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அப்படி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பவர்களுக்கு, அப்படி சித்தத்தை அறிந்து என்னை தேவன் எதற்காக அழைத்தார், நான் மாத்திரம் ரட்சிக்கப்படணும், நான் மாட்டு சபைக்கு வரணும், என் குடும்பத்தில் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதும், மற்றவங்க செத்தா என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டா என்ன, அவங்க ஹாஸ்பிட்டலில் கிடந்தா என்ன, தெருவோரத்தில் கிடந்தா என்ன, பிச்சை எடுத்தா என்ன, கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்ட என்ன, வீடு வாசல் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன, அவங்க மருத்துவமனையில் இருந்தா என்ன, குற்றுயிரும் குலையுயிரமாய் கிடந்தா எனக்கு என்ன, கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டாலும் பிள்ளை பாக்கி இருந்தா இல்லாட்ட எனக்கு என்ன, அவங்க எங்க செத்து போன எனக்கு என்ன, அது வேறு யாரோ இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பலிக்கா. ஏனென்று சொன்னால், இந்த ஏழைக்கு எதை செய்கிறீர்களோ அது கர்த்தருக்கே செய்கிறீர்கள். இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். இந்த ஏழைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய பார்வையில் இந்த ஐயோ நமக்கு என்ன, யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப், நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தம், அப்படி ஒரு வட்டத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால் அதற்கு மேலே நீ தாண்ட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை அறியாத பரிசுத்த கன்னர், பாவம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் பாவிகளாக உங்களுக்கு எனக்கும் வராவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். உன் ஆண்டவர் ஒரு குக்கிராமத்திலிருந்து, ஒரு மலை கிராமத்திலிருந்து, ஒரு கடற்கரை பட்டணத்திலிருந்து, ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு பஸ் போக்குவரத்து இல்லாத இடத்திலிருந்து, இதுவரைக்கும் உலகத்தில் ஒன்று யாருமே அறியாத இனத்திலிருந்து, ஜனத்திலிருந்து, கல்வியறிவு இல்லாம உன் தாய் தகப்பனுக்கு கல்வியறிவு இல்லை, பணபலம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலை இல்லாம, நாகரிகமான ஒரு துணி கட்டுவதற்கு கூட உனக்கு வசதி இல்லாம,
3 வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாம இருந்த ஒன்ன கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்து சொந்த வீடு வாசலை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நல்ல ஆண்டவர் உனக்கு வரங்களை கனிகளை கொடுத்து ரட்சிப்பை கட்டளையிட்டு இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி நான் கல்வாரி சிலுவையில் இந்த மனுக்குலத்தில் எல்லா மக்களுக்காகவும் நான் மரித்தேன். சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன், இன்றைக்கு உயிர் தெழுந்தவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். உங்களை என்னை நம்பி இந்த உலகத்தை ஒப்படைத்து போயிருக்கிறார், இந்த தேசத்தை ஒப்படைத்து போயிருக்கிறார். என் பிள்ளைகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் சொன்னதை என் பிதா எனக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் நான் என் சீஷர்களுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்ப என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகளுக்கு, இந்த கடைசி கால தலைமுறைக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஊழியக்கார பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, இன்னும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இந்த இயேசு யாருனே தெரியாமல் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் தேவன் நல்லவராகவே இருந்தார், நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார். அவர் உங்களுக்காகவே தன்னுடைய தலைமையில எல்லா சாபத்தையும் போட்டுக்கொண்டு உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்து முடித்தார். இயேசுவை தெரியும், ரட்சிப்பு தெரியும், அபிஷேகம் தெரியும். ஆண்டவருக்கு போனாதான் பரலோகம், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தா நரகம்னு உனக்கு தெரிஞ்சு உன் வேலை ஸ்தலத்தில், உன் அக்கம் பக்கத்தில், உனக்கு இருக்கிற சகோதர சகோதரிடத்தில், உனக்கு இருக்கிற குடும்பத்தில் நீ சொல்லவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு துணிகரமான பாவி, நீ எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஏன்னா ஒரு ஆத்துமா பாதாளத்துக்கு போச்சுன்னா நித்திய நரகாக்கினைக்குள்ள நித்தியமா அது அங்க வெந்து அங்கு மிகவும் பற்கடிப்பும் அழுகையும் உள்ள இடம். அந்த இடத்துல இனி ஒருத்தராலும் மீட்டு கொண்டு வர முடியாது என்று உங்களுக்கு தெரியுமே. நீ தெரிந்தும் ரட்சிப்பை குறித்தும், ராஜ்யத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், கர்த்தருடைய வருகை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீ சொல்லாவிட்டால் உனக்கு ஐயோ. நியாய தீர்ப்பில் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீ நியாயம் விசாரிக்கப்படுகிற பொழுது, நியாய தீர்ப்பு எழுதப்படுகிற பொழுது, உன்னை விசாரிக்கிற காலத்திலே நீ அதற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஒன்றில்லாத ஒன்னை ஆண்டவர் தெருவிலிருந்து தூக்கி வந்து, குடியிலிருந்து தூக்கி வந்து, விபச்சாரத்திலிருந்து தூக்கி வந்து, குடியிலிருந்து தூக்கி வந்து, பொய்யாய் பேசின பொல்லாத கோராகின் கூட்டத்தாரிலிருந்து உன்னை தூக்கி வந்து, ஆண்டவர் அருவருத்த பொல்லாத காரிய இன கூட்டத்தாரத்தில் உன்னை தூக்கி வந்து, அவர் அருவருக்கிற விக்கிரக கூட்டத்திலிருந்து உன்னை தூக்கி வந்து, உன்னுடைய உண்மையான முகம், உனக்குள்ள இருக்கிற அந்த சாபக்கட்டு, அக்கிரமக்கட்டு, விபச்சாரக்கட்டு, வேசித்தனக்கட்டு, அருவருப்பான கட்டு, பொல்லாத முறுமுறுப்பான காரியங்கள், ஒருத்தருக்கும் உதவி செய்யாத பொல்லாத பேய் குணம், இதில் எல்லாம் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி, அவர் இரத்தத்தினால கழுவி, அவர் ஜீவனையை கொடுத்து, தன் நேச குமாரனுடைய ஜீவனையை கொடுத்து, பிதா இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்தாரே, இதற்காக நீ இன்னும் காரு பங்களா வாங்கி, நீங்க இன்னும் மாடி மேல மாடி கட்டி, இன்னும் பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வச்சு, இன்னும் சொத்து சேர்த்து, இன்னும் கட்டடம் சேர்த்து, இன்னும் ஊழியத்தில் எல்லாம் பெருக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருப்பதற்காக அல்ல, உன் பேரை பிரசாபடுத்துவதற்கு அல்ல, உன்னை பெருக்கிக் கொள்வதற்கு அல்ல, ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அல்ல, உன்னை பிரசாதப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல. தேவன் தந்த அந்த ரட்சிப்பு இலவசமாய் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் போய் அறிவிக்காவிட்டால், உங்க பேச்சில, மூச்சில, பழக்கத்துல, வழக்கத்துல, நீங்க போகிற இடத்துல, பார்க்கிற இடத்துல, காண்கிற இடத்துல, கேள்விப்படுற இடத்துல, சந்திக்கிற இடத்துல, யாராக இருந்தாலும் இயேசுவின் ரட்சிப்பை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து முதலாவது நீங்கள் தெரிவிக்க வேண்டியது, முதலாவது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் இருதய பலகையிலே எழுதி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்க நாசியின் சுவாசம் இல்லைன்னா ஒரு மனிதன் செத்து போயிடுவான். அதே மாதிரி உங்களுக்கு சுவிசேஷ சுவாசம் இல்லை என்று சொன்னால் நீ ஆவியிலே மரித்தவனாயிடுவாய். நீ ஆவியிலே உனக்கு ஜெப அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் நீ வெதுவெதுப்பும் இல்லாம, அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம வெதுவெதுப்புள்ளவனாய் மாறிவிடுவாய். ஆகவே இந்த கடைசி காலத்துல எங்கு பார்க்கிற இடத்திலெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டாம். ஆத்துமாக்களை பார்க்கிற பொழுது அவருக்காய் பரிந்து பேச வேண்டும். அந்த ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நிற்க வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் பட்டணங்கள், கிராமங்கள், குடும்பங்கள், இனங்கள், ஜனங்களை வைத்து நீங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் எடுத்து ஆண்டவர் பக்கமாய், ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடாதபடி என்ன தடை, நான் தடையா இருக்கிறேனா, என் குடும்பம் தடையா இருக்கிறதா, என் ஊழியம் தடையா இருக்கிறதா, என் சபை தடையா இருக்கிறதா, என் மக்கள் கிறிஸ்துவர்கள் தடையா இருக்கிறார்களா, யார் தடையா இருக்கிற தடைகளை மாற்றி அவளை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் போராடி கண்ணீரோடு செபித்து அவருக்காக ஊழியம் செய்கிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, அவருடைய சித்தத்தை செய்கிறார்களோ, அவர்களே ராஜ்யத்திலே கர்த்தர் தகுதிப்படுத்துவார். இன்றைக்கு
உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை எதற்காக? இன்னும் இந்த காலத்தில் 1000 வருஷம் வாழ்றதுக்கா? இருக்கிற 60, 70, 80க்குள்ள இந்த 100 வருஷத்துக்குள்ளாக, இன்னும் இருக்கிற இந்த குறை வருஷத்துக்குள்ளாக நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான். அது மாத்திரமல்ல, இந்த 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். ஒரு வழியாய் உனக்கு வருவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. அப்ப கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது, அவருடைய கட்டளை கை கொள்ளுகிற பொழுது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது, கீழ்ப்படுகிற பொழுது, உனக்கு ஒரு வழியாய் வந்தாலும் அவர்களை 7 வழியாய் துரத்துகிற ஆண்டவர் உன்னோடு. அப்ப உங்களுடைய பகுதிகளில, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவங்களுக்கு எத்தனையோ கட்டுகள், மாந்திரிகங்கள், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது. அவளை விடுதலை ஆக்கவில்லை. எத்தனையோ பேர் மரணத்தில் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்க, சமுதாய கூடத்தில் பாருங்க, முதியோர் இல்லத்தில் பாருங்க, பிளாட்ஃபார்மில் பாருங்க, இன்னும் கிராமங்களில் பாருங்க. மருத்துவம் செய்ய முடியாம, உதவி செய்ய முடியாம, நல்ல வார்த்தைகளை பேச முடியாம எத்தனையோ பேர்கள் தத்தளித்து வெம்பி வெம்பி மனம் வெதும்பி 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 மரித்து போகிறார்கள். ஐயோ, பேசுறதுக்கு ஒரு ஆளே இல்லையே என்று சொல்லி யாருமே விசாரிக்க ஆள் இல்லை. பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க, தன் நாட்களில் எத்தனையோ உத்தியோகத்தில் இருந்திருப்பாங்க, ஆசீர்வாத ஐஸ்வர்ய சம்பனராக இருந்திருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் தனக்கு வேலைக்காரர்கள் 10 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ ஜனங்கள் வந்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் படுத்து விட்டார்கள், நொடித்து விட்டார்கள், இன்றைக்கு சபிக்கப்பட்டு விட்டார்கள், இன்றைக்கு நோயினால கட்டப்பட்டு விட்டார்கள். பாதாளத்தின் வாசல் அவர்களை விழுங்க காத்திருக்கிறது. மரண ஓலமிடுகிறார்கள். அவர்களை போய் பார்த்தும் பார்க்காமல் போகிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாதிருங்கள். அப்படிப்பட்டவர்களை விசாரியுங்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பை குறித்து சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்ப கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வருகிறது. அது மாத்திரமல்ல, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். 10 அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், உன் வீடுகளில், உன் வேலையில், உன் ஊழியத்தில், உன் பிள்ளையுடைய காரியத்தில், உன் பேரப்பிள்ளையுடைய காரியத்தில், உன் மனைவியின் கற்பத்தில், உன் வீட்டினுடைய கையின் பிரயாசத்தில் மழை பெய்ய செய்வார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதையெல்லாம் படித்து அவருடைய கற்பனைகள் கட்டளையை கை கொண்டு வலது இடது சாயாமல் அவர்தான் வழி என்று நடக்கிற பொழுது இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீதும் என் மேலும் வரும். ஒருவேளை இந்த வசனத்தின்படி நீங்கள் கை கொள்ளாவிட்டால், இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காவிட்டால், இதற்கு கீழே நீங்கள் 15ஆம் வசனம், உபாகம் 28, 15, 16 அந்த அத்தியாயம் முடிய கடைசி 68வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன வரும்னா சாபங்கள் வரும். அப்ப கீழ்ப்படியலைன்னா சாபம், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தரே கண்களுக்கு முன்பாக வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கற்பனை கட்டளைகளை நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்து உத்தமமாய் பின்பற்றி பத்திரமாய் அந்த வழிகளிலே நீங்கள் நடக்கிற பொழுது இதிலே சொல்லப்பட்ட உபாகம் 28, 1-14 ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு ஆலோசனையும், ஒவ்வொரு பரலோகத்தினுடைய வார்த்தைகளும் உங்களிலே வந்து உங்களுக்கு பலிக்கும். ஒருவேளை நீங்கள் இதை மீறி கை கொள்ளாமல் புறக்கணித்து இதற்கு எதிர்த்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், செவிகொடாமல் போவீர்கள் என்று சொன்னால், இதன் மேல் சொல்லப்பட்ட சாபங்கள் வருகிற பொழுது நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு வர முடியாது, பாதாளத்துக்கு தான் போக முடியும். ஆகவே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரமே சுதந்திரிக்க நினைக்கிறோமே, அந்த ஆசீர்வாதத்துக்கு என் ஆண்டவரத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அந்த கண்டிஷனை நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதமான வசனத்தை படிப்பதனால் மாத்திரம் எனக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை.
கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து உத்தமமாய் பின்பற்றி பத்திரமாய் அந்த வழியிலே நடந்து ஆண்டவரே அதை செயல்படுத்துகிற பொழுது, அதில் நிலைத்து நிற்கிற பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும் என்று சொன்னீரே. இதுவரைக்கும் நான் அப்படி கை கொள்ளாததுனால தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட போராட்டத்தோடு, தரித்திரத்தோடு, சாபத்தோடு, பரம்பரை கட்டுகளோடு, அநேக மனக்குமுறலோடு, வியாதியோடு, மரண கட்டுகளோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிறாயா? இன்றைக்கு உன் கண்ணீரின் படுக்கையை மாற்றுகிற ஆண்டவர், இன்றைக்கு உன்னுடைய சாபத்தை முறிக்கிற ஆண்டவர், இன்றைக்கு உன் தரித்திரத்தை முறிக்கிற ஆண்டவர், மரண கட்டுகளுக்கு ஒப்பான இந்த வியாதியிலிருந்து விலக்குகிற ஆண்டவர். இதோ இதுவரைக்கும் எவ்வளவோ நீ பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் அறுவடை செய்யவில்லையா? மலட்டு கற்பமா, மலட்டு நிலமா? கர்த்தர் அவாந்தர வெளிகளை, ஆறுகளை உண்டாக்குறவர் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய அவாந்தர வெளிகளை, ஆறுகளை உண்டாக்கும், வறண்ட நிலத்தை எனக்கு செழிப்பாக மாற்றும். இதுவரைக்கும் நான் கேட்கல, இதோ கடைசி காலமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில், கடைசி நொடியில ஆண்டவரே, முதலாவது நான் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். உடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கை கொண்டு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அதை நான் கீழ்ப்படியலனா அது சாபம் என் மேல வரும் என்பதை நான் அறிந்தும் ஆண்டவரை கை கொள்ளாவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற நன்மையான பாக்கியத்தை எனக்கு தந்திரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.